கேரள மாநிலம் கொச்சி மாவட்டத்தில் உள்ள திருப்புனித்தூரா பகுதியில் திருவிழாவிற்காக குடியிருப்பு ஒன்றில் பட்டாசுகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் ஒருவர் பலியான நிலையில் 7 பேர் பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். என்ன நடந்தது? விவரங்கள். ஆசினி, கேரளா மாநிலம் கொச்சி மாவட்டத்தில் உள்ளது திருப்புனித்துரா. இந்த பகுதியில உள்ள கோவில் திருவிழாவிற்காக குடியிருப்புகளுக்கு மத்தியில பட்டாசுகள் பண்டல் பண்டலாக குவிக்க வைக்கப்பட்டிருந்தன. இந்த சூழல்ல இன்று பார்த்தோன்னா அந்த குவித்து வைக்கப்பட்ட பட்டாசுல திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து காரணமாக அங்கிருந்த பட்டாசுகள் நாலாபுரமும் சிதறி வெடித்தன. இதனால இந்த பகுதியில் இருந்த 25 மேற்பட்ட வீடுகள் மற்றும் கடைகள் முற்றிலுமா இடிந்து சேதமடைந்தன. இந்த பட்டாசு வெடி விபத்து பார்த்தோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதன் வெடிச்சத்தமும் அதன் அதிர்வும் இருந்ததா சொல்லப்படுகிறது. இந்த பட்டாசு விபத்துல ஒருத்தர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. 7 பேர் பலத்த காயமடைந்து அங்கு உள்ள அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பட்டாசு வெடி விபத்தை அடுத்து பார்த்தோம்னா அங்கிருந்த அந்த பகுதியைச் சேர்ந்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த எரிந்து கொண்டிருக்கும் பட்டாசை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. இந்த பகுதி முழுவதுமே ஒரு போர்க்களம் போல காட்சி அளிக்கிறது. இந்த பட்டாசு விபத்தின் காரணமாக திருச்சியிலிருந்து வைக்கம் செல்லும் சாலையில போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.